குட் ஈவினிங்மா மை ஸ்வீட் ஹார்ட். எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டிங்களா? இளநீர் குடிங்கம்மா, நல்லது. அடிக்கடி இந்த ஐஸ் கொஞ்சம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஒரே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். லேப்டாப்பில் வேலை பண்ணுறீங்கல்ல, கொஞ்சம் நல்லா வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணுங்கள். ஓகேம்மா. அம்மா வந்து அந்த 8வது குழந்தையோட ஸ்டாப் பண்ணுறேன். அப்பாவோட டெத்து எப்படி செலவு பண்ணி என்ன மாதிரி சொத்து வச்சுட்டு போயிருந்தாலும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த குட் டச் பேட் டச் சொல்கிறாங்க இல்லையாம்மா, அந்த காலத்துலலாம் எப்படி செஞ்சுருக்காங்க. நான் ஒரு 13 வயசு பொண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 18 வயசில் பொண்ணு இருக்கணும், 21 வயசில் பையன் இருக்கணும் அப்படின்னு தான் மேரேஜ் பண்ணணும். இவங்க எனக்கு இவ்வளோ குழந்தை சின்னதாக கூப்பிட்டு போகிறாங்களே என்ன. என்னோடய மேரேஜ் ஃபஸ்ட்டு டேட் தமிழ்நாடு பார்க்க போகிறேம்மா. எனக்கு தெரியாது தமிழ்நாடு பார்க்க போகிறேன்னு. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு காட்பாடி ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அது பொழுது விடிஞ்சு 4 மணி மேலே தான் பஸ் எடுப்பாங்க அப்போல்லாம். அந்த மாதிரி கொஸ்டின் என்ன யார் எங்கே கூப்பிட்டு போகிறாங்களே எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் என்ன பண்ணேன், கால் செயின்லாம் அளவு எடுக்கிறாங்க, மோதிரெல்லாம் அளவு எடுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், 4 ஸ்கர்ட்டு 4 ஷர்ட் எடுத்துக்கினேன். ஸ்கூல் வந்து அந்த சென்டான ஸ்கூலு, அங்கேயே ஹாஸ்டல் இருக்குது. ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, மதர் இருக்கிறாங்க, சிஸ்டர் இருக்கிறாங்க. அங்கே போன ஹாஸ்டலில் சேர்ந்துலாம் கிளம்பிட்டேம்மா. நான் அன்றைக்கே என் தலையெழுத்து மாறிடக்கூடாதா. அப்புறம் என்னாச்சு, இந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வர எங்கள் அப்பா பார்த்துட்டாரு. என்னம்மா எங்கே போகிறேன்னா, இல்லைப்பா அயன் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். அந்த அயன் பண்ண ஷர்ட்டை நான் பார்க்குறேன் கொடுங்க. அங்கேயே நான் லாக் ஆகிட்டேன். சரி என்ன ஆச்சு, ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு நைட் 12 மணி ட்ரெயின்மா போகிறாங்க. போனால் கரெக்டாக அந்த காட்பாடி ஸ்டாப்பில் வந்து இறங்கிடுச்சு. குடியாத்தம் ஸ்டாப்பில் இறங்கிடுச்சு. இறங்கினோன்னா எல்லாம் படுத்துடுங்க, 4 மணிக்கு தான் போகணும், இங்கே பஸ் இருக்காதுன்னு எல்லாம். அந்த இப்போ போனால் கூட எனக்கு அந்த ஞாபகம் வரும்மா. அங்கே போகணுன்னா அங்கே படுத்துட்டேன். நல்லா கேளுங்க, பெரியவங்க செஞ்சால் எந்த தப்பும் செய்யலாம். ஆனால் குழந்தைங்க வந்து லவ் பண்ணக்கூடாது, ஓடி போகக்கூடாது, வீட்டை கவனிக்கணும். அது நல்ல விஷயந்தான். இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ. எல்லா குழந்தைங்களும் நல்லா படித்து முன்னுக்கு வந்து சில பசங்க வீட்டை கவனிக்கிறாங்க, சில பசங்க ஓடிடுது. அப்படி இருக்குதும்மா. அப்போ நான் பஸ் ஏறுறேன், 4-5 மணிக்கு ஏறுறேன். ஏறினாக்கா எங்கள் ஊர் அங்கே போகிறோம், அந்த இடத்த போகிறோம். போகிறோன்னே எனக்கு அப்போ தான் அந்த ஊர் மெரிக்கிறேன்ல, எனக்கு எதை பற்றியும் தெரியாது, இந்த ஊரை பற்றியே தெரியாது. அன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அப்போது எங்கள் வீட்டுக்காரே யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லைம்மா. கருப்பாக இருக்கிறவங்களே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்காது. என்ன மாதிரி லாக்க வரோம் பாருங்கள். அப்புறம் நான் போகிறேம்மா. போனால் பஸ் ஸ்டாப்பில் இறங்குறேன். ஒரு ஆள், நீங்கள் கர்நாடகா ஸ்ட்ரீட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பனியன் போடாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாம் டீசன்ட் ஷர்ட் போட்டுன்னு தான் இருப்பாங்க. ஷர்ட் போட்டுன்னு இருந்தால் இது ஒரு நிமிஷம் ஷர்ட் போட்டுருப்பாங்க. ஒருத்தர் பனியனோடு வர, பனியன் இல்லாமல் வர